இப்போது சமான பின்னங்களை உருவாக்குற விதிமுறைகளை பார்ப்போம். பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். அப்போது நமக்கு ஒரே மதிப்புடைய சமான பின்னங்கள் கிடைக்கும். இதனால நாம் அதனை மதிப்பை மாற்றாமல் சமான பின்னமாக மாற்றலாம். எந்த ஒரு பின்னத்தினுடைய தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணா இருக்கிறதோ அந்த பின்னத்தின் மதிப்பு 1 ஆகும். உதாரணமா 2/2, 7/7, 33/33, 5/5, 4/4 இந்த பின்னங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? 1ஐ குறிக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு எண்ணோட பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணா இருந்தா அதனுடைய மதிப்பு 1. இப்ப ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? அதே எண் கிடைக்கும். அப்ப இங்க 5ஐ 1ஆல் பெருக்கிறோம், 5 கிடைக்குது. 37 1ஆல் பெருக்கிறோம், 37. 7 1ஆல் பெருக்கிறோம், என்ன கிடைக்கும்? 7. 23 1ஆல் பெருக்கிறோம், என்ன கிடைக்கும்? 23. 17 1ஆல் பெருக்குனா 17 கிடைக்கும். அப்ப ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினால் அதே எண் கிடைக்கும். ரொம்ப எளிமையா இருக்கா? இப்ப 3/5ங்கிற பின்னத்தை 1ஆல் பெருக்க போறோம், அதாவது 4/4. இப்பொழுது 3 × 4 12, 5 × 4 20. இப்ப பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கினால நமக்கு சமான பின்னம் கிடைக்குது. இதை வடிவமா புரிஞ்சுக்கும். இந்த பின்னம் ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க, செவ்வக வடிவம். இது 5 சமபாகங்களா பிரிச்சு அதுல 3 பகுதியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது 3/5 குறிக்கும். அதே பக்கத்துல ஒரு செவ்வகத்தை 20 சமபாகங்களா பிரிச்சு அதுல 12 பாகங்களை வண்ணம் தீட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 வடிவத்தையும் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட பகுதி ஒரே அளவை குறிக்கும். இதிலிருந்து 3/5 என்பதும் 12/20 என்பதும் ஒரே அளவை குறிக்கிறது. அதாவது 3/5 சமான பின்னம் 12/20. பார்ப்போம். 2/3 என்ற பின்னத்தை ஒரே 1ஆல பெருக்க போறோம், அதாவது 3/3. இப்ப 2 × 3 என்னவா இருக்கும்? 6. 3 × 3 9. இப்ப பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால், அதாவது 3ஆல பெருக்கி இருக்கோம். இதனால நமக்கு சமான பின்னம் கிடைச்சிடும். இந்த வடிவத்தில் புரிஞ்சுக்குவோம். ஒரு செவ்வகத்தை 3 சமபாகங்களா பிரிச்சு அதுல 2 பாகத்தை வண்ணம் தீட்டி இருக்கிறாங்க. பக்கத்திலேயே இன்னொரு செவ்வகத்தை அதே மொத்தம் எத்தனை 9 சமபாகங்களா பிரிச்சு அதுல 6 பகுதிகளை வண்ணம் தீட்டிருக்காங்க. இப்ப 2 உருவங்கள்லையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ஒரே அளவு வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து 2/3 என்பதும் 6/9 என்பதும் ஒரே அளவை குறிக்கிறது. அப்ப 3/3 அப்படிங்கிறதுனால பெருக்கி நாம 2/3க்குரிய சமான பின்னம் 6/9 உருவாக்கி இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு தொகுதி கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு கொடுத்துருக்காங்க. 2/3 எத்தனையால் பெருக்கினால் 9 பகுதியா கிடைக்குதுன்னு பார்த்தா 3ஐ 3 முறை பெருக்கினால் 9 கிடைக்குது. அப்ப தொகுதியையும் 3ஆல பெருக்கினா 3 6. அப்ப நாம் பகுதியையும் தொகுதியையும் 3ஆல் பெருக்கி உள்ளோம். மற்றொரு இப்ப இந்த கணக்குல 4/9 சமான பின்னத்தினுடைய கீழே 36. அப்ப 9ஐ எத்தனை முறை பெருக்கினா 36 வரும்? 4 முறை. அப்ப தொகுதியையும் 4ஆல பெருக்கிறோம். இப்ப 4 16. நாம் பகுதியையும் தொகுதியையும் எத்தனையால பெருக்கி இருக்கிறோம்? 4ஆல பெருக்கி இருக்கிறோம். இப்ப அதனால 4/9 சமான பின்னம் 16/36. வினாவை பார்க்கலாம். இப்பொழுது 5/8 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 8க்கு 72ங்கிறது பகுதி இணையா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 8 எத்தனை முறை? 9 முறை. இப்போ 9 முறை 5ஆல பெருக்கிறோம், என்ன கிடைக்குது? 45. இப்போ நம்ம பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண், அதாவது 9ஆல பெருக்கி சமான பின்னத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப 5/8 சமான பின்னம் 45/72. இப்பொழுது உங்களுக்கான முயன்று பாருங்கள் வினா. இதில் விடையை நீங்களே கூறுங்களான்னு பார்ப்போம். இப்போ பகுதி 4/5 கொடுக்கப்பட்டு பகுதிக்கு மட்டும் 55 கொடுக்கப்படும். அப்ப 5 எத்தனை முறை 55 வரும்? கணக்கிடுங்க. சரியான விடை 44. அடுத்தது முயன்று பாருங்க. 5/6 கொடுக்கப்பட்டு பகுதியில 6க்கு இணையா 54 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை முறை வருதுன்னு விரைவா கணக்கிட்டு பகுதியை தொகுதியை பெருக்குங்க.
45 சரியான விடை. 2/7 கொடுக்கப்பட்டு பகுதியில் இணையா 42 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 7 எத்தனை முறை வருகிறதோ அத்தனை முறை 2ஆல் பெருக்குனா 12. வெரி குட். 6 2 2 12 சரியான விடை. அடுத்ததாக 4/9 கொடுக்கப்பட்டிருக்கு. இணையாக 9க்கு இணையாக 63. அப்போ கண்டுபிடிங்க. 7 9 63, 7 4 28. இப்பொழுது நாம் எவ்வாறு சமான பின்னங்களை கண்டுபிடிப்பது என்பதை அறிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.